அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 2.4ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். எவால்யூவேட் த ஃபாலோவிங் ப்ராடக்ட்ஸ் வித்தவுட் மல்டிப்ளிகேஷன் டைரக்ட்லி. அதாவது என்ன, கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம நார்மலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ் ஒரு 8 ஐடென்டிஸ் போன சம்லேயே நம்ம டீட்டெயில்டாக சொல்லிட்டோம். அதை நான் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 8 ஐடென்டிஸை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் நம்ம இந்த சம்மை போடணும். அப்போ இந்த ஃபார்மேட்க்கு நம்ம இதை எடுத்துகிட்டு வரணும், கொஷினை எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வரலாம்? அப்போ 2 நம்பரும் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு நம்பர் பிரிக்கிறது நம்ம ஈக்குவலாக பிரிக்கணும். இப்போ 103 எப்படி பிரிக்கலாம்? 100 + 3 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. இப்போ 107 எப்படி பண்ணலாம்? இப்போ 100 + 7. இப்போ இங்கே பாருங்கள், இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ் ஒரே மாதிரி வந்திருக்கு. இது ப்ளஸ் இதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இது ப்ளஸ் இதை பின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? இப்போ இது எந்த ஐடென்டி மேட்ச் பண்ணுது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 4th ஐடென்டி. அப்போ 4th ஐடென்டி படி நம்ம இங்கே நோட் பண்ணும் பொழுதே ஐடென்டி 4 அப்படின்னு போட்டுறணும். ஐடென்டி 4 அந்த ஃபார்முலா படி நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எழுதிக்கிங்க. மிஸ் எனக்கு எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னா அதை நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பியோட ஃபார்முலா என்னது? x² ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இதுதான் அந்த ஐடென்டி. ஸோ நம்ம பிரிக்கும்போது எப்பவுமே இங்கே ஃபஸ்ட் எடுக்கிறதோ ஈக்குவலாக வர மாதிரி நம்ம பிரிச்சிடணும். இப்போ இங்கே x² எக்ஸுன்ற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? 100. அப்போ 100² ப்ளஸ் ஏன்றது என்னது? 3 ப்ளஸ் பின்றது இங்கே பாருங்கள், நேருக்கு நேராக நம்ம ஃபஸ்ட்லேயே எழுதியிருக்கோம், அதை பார்த்துக்கணும். 7 இன்ட்டு எக்ஸுன்ற இடத்துல என்ன இருக்குது? 100 எழுதிட்டு ப்ளஸ் ஏபி, ஏன்றது 3 இன்ட்டு பின்றது 7. அதை கிளியராக எழுதிக்கணும். இந்த சம்மை பார்த்து தெளிவாக எழுதிக்கணும். இந்த இடத்துல எக்ஸுன்ற இடத்துல 100 இருக்குது, ஏன்ற இடத்துல 3 இருக்குது, பின்ற இடத்துல 7. அதை நம்ம கரெக்டாக சம்மிலேருந்து எடுத்து எழுதிட்டு அதை பார்த்துக்கணும். அப்போ 100² 100 2 டைம்ஸ் போடணும். அப்போ 100 இன்ட்டு 100. அப்போ என்ன வரும்? 1 போட்டு மொத்தம் 1 2 3 4 0 சேர்த்துக்கணும். 1 2 3 4. அப்போ அடுத்தது 7 + 3 என்ன வரும்? 10. அடுத்த ஸ்டெப்பில் கூட நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இன்ட்டு 100 ப்ளஸ் 7 3s are 21. அடுத்து இங்கே பாருங்கள், அப்படியே எழுதிக்கிங்க. 1 2 3 4 0 ப்ளஸ் 100 இன்ட்டு 10 1000, ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேரும், ப்ளஸ் 21. இப்போ இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ண வேண்டியது. அப்போ ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் இங்கே இருக்குது, செகண்ட் லாஸ்ட்லேருந்து 0 கரெக்டாக போட்டுட்டு வாங்க. அப்போ தான் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இதெல்லாம் ஆட் பண்ணால் 1, இங்கே 2, இங்கே 0, இங்கே 1, இங்கே 1. இப்போ ஆன்சர் என்ன வருது? 1 1 0 2 1. இதுதான் டைரெக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணாமல் ஐடென்டி யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணுற மெத்தட். இப்போ இந்த ஐடென்டி ஃபார்முலாவில் இருக்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் ஈக்குவலாக பிரிகிற மாதிரி நம்ம பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அதில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இப்படி இருக்குது, 95 இருக்குது. இப்போ நான் பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். 90 + 5ன்னு வேணாலும் பிரிக்கலாம், இல்லைங்க மிஸ் நான் எப்படி வேணாலும் பிரிக்கிறேன். 100 - 5 எனக்கு ஜீரோஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன்னா 100 போட்டுக்கலாம். இப்போ 100ல் 5 போயிட்டால் 95. இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே வரணும். அடுத்தது இங்கே இன்ட்டு இது என்ன? 96 எப்படி பிரிக்கலாம்? 100 - 4. 100 - 4 தான் நம்மளுக்கு 96 வரும். ஸோ அப்போ இது பார்க்குறக்கு எந்த ஐடென்டி மாதிரி இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. அந்த ஃபார்ம் என்னங்க மிஸ் இங்கே ப்ளஸ் இருக்கே, இங்கே மைனஸில் வருதே அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏன்ற இடத்துல -5 எடுத்துப்போம். அப்போ ஃபார்முலா படி ப்ளஸ் தான் இருக்குது, நம்ம ஏக்கு பதிலாக -5 எடுத்துப்போம். ஸோ ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லை. ப்ளஸ் மைனஸ் என்ன சைன் இருந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. இப்போ x² ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இதுதான் ஃபார்முலா. இங்கே எக்ஸுன்ற இடத்துல நம்மளுக்கு 100 இருக்குது. அடுத்தது ஏன்ற இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஏங்கிற இடத்துல -5 இருக்குது, பீன்ற இடத்துல -4 இருக்குது. வித் சைனோடு எடுக்கணும், சைனை மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு ஃபார்முலா ப்ளஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும், இது நம்ம இப்படி இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். 100 ப்ளஸ்ஸு இங்கே -5 இப்படி இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம். 100
ப்ளஸ் -4 அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா அப்படி தான் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏன்றது -5, பின்றது -4. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோமா, எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும் 100. அப்போ 100 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, ஏன்றது -5 ப்ளஸ் பின்றது -4 இன்ட்டு எக்ஸுன்றது 100 ப்ளஸ் ஏபின்றது ஏன்றது -5 பின்றது -4. ஸோ போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்ப்போம். 100 ஸ்கொயர்னால் 1 2 3 4 zeros வரும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். இப்போ -5 அப்படியே எழுதிக்கிங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -4 எழுதிட்டு அதுக்கப்புறம் 100 நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இது மல்டிபிள் 5 4s are 20, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். அடுத்தது 1 2 3 4 0 ஒரே மாதிரி சைன் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி அதே சைனை போடுவோம். ஸோ -5 -4 -9 இன்ட்டு 100 ப்ளஸ் 20. இந்த இடமெல்லாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த ஸ்டெப்பெல்லாம் ஒரே மாதிரி சைன்னா என்ன பண்ணணும்னு. அப்போ 1 2 3 4 0. இப்போ 9 இன்ட்டு 100 மல்டிப்பிளில் தான் இருக்குது. இப்போ 9 இன்ட்டு 100 900 போட்டுருவோம். இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் 20. இப்போ இதை நான் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒன்று ஃபஸ்ட்டு நம்பரை மைனஸ் பண்ணிட்டு வேணாலும் இதை பண்ணிக்கலாம், இல்லைங்க மிஸ் நான் ப்ளஸில் இருக்கிற ரெண்டையுமே நான் ஆட் பண்ணிடுறேன் அப்படின்னாலும் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 2 3 4 0 கூட 20 ஆட் பண்ணிங்கன்னா 1 0 0 2 0 வரும். இப்போ இதிலேருந்து இப்போ 900 நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ 0 2 ஆகிடும். இப்போ இங்கே 0ல் 9 போகாது. அப்போ இங்கே 10லேருந்து இங்கே 1 கொடுத்துட்டா இங்கே 9 ஆகிடும். 10ல் 9 போயிட்டா 1, இங்கே 9 இருக்கும். அப்போ இங்கே என்ன வருது, 9 1 2 0. இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இதையும் நம்ம எப்படி பிரிக்கலாம், 100 + 4ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 100 - 4ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 100 கூட 4 ஆட் பண்ணால் 104 வந்துடும். 100ல் 4 போயிட்டால் 96 வந்துடும். அப்போ இதில் பாருங்கள், இதுவும் ரெண்டு நம்பருமே ஒரே மாதிரி வருது. இப்போ எக்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஒய் எக்ஸ் வந்து 100ன்னு வருது, அடுத்து ஒய் வந்து 4ன்னு வருது. அப்போ இது எந்த ஃபார்முலா இருக்குது, ஐடென்டி 3 வர்ற மாதிரி. 3 என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 100 + 4 இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 100 - 4 இருக்குது. ஸோ ஐடென்டி 3 படி இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்னால் என்னது, எக்ஸுக்கு என்ன பண்ணணும் 100. அப்போ 100 ஸ்கொயர் மைனஸ் ஒய்ன்ற இடத்துல என்ன இருக்குது 4. அப்போ 4 ஸ்கொயர் போட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இதோ இங்கே இருக்கு இல்லையா, இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 100 ஸ்கொயர் என்ன வரும், 1 2 3 4 0 வரும். 4 ஸ்கொயர் என்ன வரும், 4 4s are 16. இப்போ இது மைனஸ் பண்ணலாமா, 1 0 0 0 0லேருந்து 16 எழுதி மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ இது மைனஸ் பண்ணலான்னா கரெக்டாக இதெல்லாம் பண்ணணும். இப்போ இந்த 10லேருந்து இங்கே 1 கொடுத்துட்டா இங்கே 9 இருக்கும். அடுத்தது இங்கேருந்து 10லேருந்து இங்கே 1 கொடுத்துட்டா இங்கே 9 இருக்கும். அடுத்து இங்கே 10லேருந்து இங்கே 1 கொடுத்துட்டா இங்கே 9 இருக்கும். அது கிளியராக போடணும். இப்போ 10ல் 6 போயிட்டா 4, 9ல் 1 போயிட்டா 8, 9 9. அப்போ என்ன இதுக்கு ஆன்சர் வரும், 9 9 8 4. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் மாடல், ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம பிரித்து எழுத போகிறோம். அவங்க ஃபஸ்ட்லேயே வந்து அந்த ஃபார்முலேட்லேயே ஐடென்டி ஃபார்மேட்லேயே கொடுத்துருந்தாங்க. நம்ம எந்த ஐடென்டின்னு ஃபார்முலா டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. இப்போ அவங்க நீங்களே பிரிங்க அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியான சம் தான். இல்லை இந்த ப்ளஸ் மைனஸ் அந்த வர இடம்லாம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த சைனில் மாற்றிட்டிங்கன்னா சம்மே தப்பாயிடும். ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த ஐடென்டிட்டி நல்லா தரவு பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.